This is our final answer. Next, 7th sum. Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will come? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அவங்க அங்கிள் வந்து 45 நாளுக்கு அப்புறம் வருவார். அப்போ எந்த கிழமை அவர் வருவார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் இதே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் சொல்யூஷன் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ வீக் வந்து 7 டேஸ். மொத்தம் வாரத்துக்கு 7 நாள். அப்போ 7 எழுதிக்கணும். இதை வந்து மாடுலர் அரித்தமெட்டிக் ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணலாமா? 45 டேஸ் கான்கரண்ட் தெரியாது எனக்கு, அது வந்து எக்ஸு மாடுலர் 7 டேஸாக அதை நான் வச்சுக்கிறேன். இப்போ இது அரித்தமெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் ஃபார்ம் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம சம் போடுறோம். 45 இந்த பக்கம் இருக்கிறது -x ஈக்குவல் டு 7n. அப்போ n இஸ் சம் இன்டீஜர். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் போட்டோம்னாலே n இஸ் சம் இன்டீஜர்னு ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். இது வந்து மேனிட்டரி. ஸோ 45 minus 3n எழுதலாமா? அப்போ 45 7th டேபிளில் போட்டால் 6 times 42, ரிமைண்டர் 3 கிடைக்கிது. அதுதான் என்னோட எக்ஸ். த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 3. ஸோ 3 days ஆஃப்டர் வந்து டியூஸ்டே. ஓகேவா? அவங்க என்ன சொன்னாங்க? இன்னைக்கு டியூஸ்டேன்னு சொன்னாங்க. அப்போ டியூஸ்டேக்கு அப்புறம் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போ 3 வந்து ஆட் பண்ணால் ஃப்ரைடே தானே வருது. 3rd டேனா ஃப்ரைடே வருது. ஸோ தேர்ஃபோர் uncle will be coming on Friday. This is our final answer.